தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குரு பயிற்சி பலன் 2026 மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது ராகுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 18 வருடம். என்னோட கணக்குப்படி நான் ஃபஸ்ட்லேருந்தே எடுத்துக்கிறேன். அதாவது 10 வருஷம் தான் நான் தசாபுத்தி பலன்கள் சென்ற பகுதியில் எடுப்பேன். ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு சில பேருக்கு 16 வருடம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 4 வருடம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 7-8 வருடங்கள் கூட இருக்கலாம். அது உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. இப்போ ராகு தசை அதுதான் ஆரம்பமே இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. ராசிக்கு 2ஆம் இடத்துல குருடைய பயிற்சி. இது வரைக்கும் ஜென்ம ராசியில் குரு இருந்து நிறைய மன உளைச்சல்களை கொடுத்துருப்பார். எடுக்கக்கூடாத முடிவுகளை எடுத்திருப்பீங்க. எந்த முடிவு எடுத்தாலும் சரி அதுலேயும் ஒரு சில தடை தாமதங்களை கொடுத்துருக்கும். நிறைய ஸ்லோ பண்ணி விட்ருக்கும் இந்த ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு. இப்போ ஜென்ம ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது 2ஆம் இடம் அப்படின்னாக்கா உச்ச வீடு குருவுக்கு, தனவாக்கு குடும்பஸ்தானம். அந்த 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு அந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா புனர்பூச நட்சத்திரம் சொந்த நட்சத்திரம், அதில் பூச நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம், அதன் பிறகு ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு போகும்போது கேதுவோட சேரக்கூடிய அமைப்பு இந்த குருவுடைய நகர்வுகளை வச்சு சொல்லலாம். இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு போகும்போது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுப்பார். இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறீங்க. என்னோட கணக்குப்படி நான் 10 வருஷம் தசாபுத்தி இருப்பு எடுத்தேன்னாக்கா 10 + 16 26 வயசு வரைக்கும். என்னோட கணக்குப்படி நான் 10 வருஷம் நான் தசாபுத்தி இருப்பு எடுக்கிறேன்னு வச்சிங்களேன். 10 + 16 குரு தசை 26 வயசு வரைக்கும் குரு தசை வரும். இப்போ 22 வயசுக்குள்ளே படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறீங்க. குரு தசை நடந்தாலும் சரி, ஒரு சில பேருக்கு ராகு தசை எண்டு பகுதி இருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ குரு தசையோட எண்டு பகுதி கூட இருக்கலாம். 22 வயசு வரைக்கும் ஒரே பலன் தான் எந்த தசை நடந்தாலும் சரி. ஏன்னா சனியுடைய பாதிப்பு எதுவும் கிடையாது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் சனி பகவான் இருக்கிறார். 7.5 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது. ராகு தசை தான் இருக்குது உங்களுக்கு. இல்லைனா குரு தசை எண்டு பகுதி போகும், இல்லைனா ராகு தசை எண்டு பகுதி போகும். எது எப்படியா இருந்தாலும் சரி, படிக்கிற காலகட்டம் அப்படிங்கிறது குருவுடைய நகர்வுகளை வச்சு சொல்லணும் அப்படின்னாக்கா சொந்த நட்சத்திரத்துலேயும் ட்ராவல் பண்ணுறாரு குரு. அதன் பிறகு பூச நட்சத்திரம், அதன் பிறகு ஆயில்ய நட்சத்திரம். பொதுவாகவே இந்த படிக்கிற காலகட்டம் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். மேல் படிப்புக்காக முயற்சி பண்ணாலும் சரி, இல்லை அதாவது வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்புக்காக முயற்சி பண்ணாலும் சரி, இது வரைக்கும் படிப்பில் ஒரு சில தடைகளை கொடுத்துருந்தாலும் ஜென்ம குருவில் கண்டிப்பாக கொடுத்துருக்கும். இந்த மன உளைச்சல்களை கொடுத்துருக்கும். படிப்பு சார்ந்து ஒரு சில தடைகளை கொடுத்துருக்கும். ஒரு சில பேருக்கு டல்லாக இருப்பாங்க. இது எல்லாமே இப்போ மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய மாற்றங்களை படிப்பு ரீதியாக பார்க்க போகிறீங்க. தசாபுத்தியே சரியில்லைன்னா கூட இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பு ரீதியாக உங்களுக்கு டிஸ்டர்பே கிடையாது. நல்ல ஒரு வளர்ச்சிகளை உண்டு. குடும்பத்தில் கூட ஒரு சில பேருக்கு அதாவது உங்களோட வீட்டில் வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். சொத்து ரீதியாக ஒரு சேர்க்கையும் கொடுக்கலாம். பொருளாதார சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. அவங்களோட சுய ஜாதகத்தில் ஒரு நல்ல டைம் ஆரம்பித்து நிறைய மாற்றங்களை கொடுக்கும். குரு தசையாக இருந்தாலும் ராகு தசையோட பிற்பகுதியாக இருந்தாலும் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு வரும்போது. இப்போ 22 வயசுக்கு மேலே இப்போ திருவாதிரை நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 16 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் உங்களுக்கு குரு தசை நடக்கும். இப்போ சென்ட்ரு பகுதியில் இருக்கிறீங்க, அதாவது 2ஆம் பாதம் இல்லைனா 2ஆம் பாதத்துக்கு முன்னாடி 10 வருஷம் தசாபுத்தி இருப்புகள் இருக்குன்னா நான் 26 வயசு வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா 4 + 16 20 வயசுக்குள்ளே குரு தசை அப்படிங்கிறது முடிஞ்சிடும். 20 வயசுக்கு மேலே உங்களுக்கு சனி தசை ஆரம்பிக்கும். அது சனி தசையோட பலன்களை நீங்கள் எடுத்துங்க, நான் அதுக்கு தனியாக சொல்கிறேன். இப்போ குரு தசை நடக்கிறவங்களுக்கு 20 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா புதிய வேலை வாய்ப்புகள் முயற்சி பண்ணால் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்போ வேலை நல்லபடியாக போயிட்டுருக்கு. புதுசாக எதனா வேலை ட்ரை பண்ணலாமா, இதை விட அதிக சம்பளத்தில் வேலை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இப்போ அந்த முயற்சிகளை எடுக்கலாம். வேலை சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடி, அதில் தான் உயர் அதிகாரிகளோட தொந்தரவு, உயர் அதிகாரிகளோட நிறைய நெருக்கடிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மாறும். அவங்களே மாறலாம், எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்குது. ஏன்னா உங்கள் ஜாதகத்துக்கு பொறுத்த வரைக்கும் 24லேருந்து உங்கள் ராசிக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது வேலை ரீதியாக. அதாவது 22 வயசுக்கு மேலே யாரெல்லாம் வேலையில் இருக்கிறீங்களோ வேலையில் நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். ஏன்னா குரு ஜென்ம ராசிக்கு வரும்போதும் இல்லை 12ஆம் இடத்துக்கு வரும்போதும் இந்த 2 இடத்துல இருக்கும்போது நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கோம். அந்த டைமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து 2024 எண்டுக்கு பிறகு நிறைய பேருக்கு வேலை ரீதியாக நிறைய பிரச்சனைகளை கொடுத்துது. அந்த வேலை ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இப்போ குரு உச்சமாகும் போது மாறும். ஏற்கனவே வேலை மாறிட்டீங்க, அந்த வேலை இப்போ நல்லா இருக்கும். இப்போ ஒரு அந்த வேலை ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறுறது, இன்னொன்று ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அது மாதிரி சம்பள உயர்வு கிடைக்கிறது, அது மாதிரிலாம் நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. இது இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு.
இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, எந்த வயசில் குருதசையில் இருந்தாலும் சரி திருமண ரீதியாக சக்ஸஸ் ஆகும். நிறைய பேருக்கு வந்து குருதசை ஆரம்பிச்சிருக்கு, எனக்கு திருமணமே நடக்கலை அப்படின்லாம் புலம்புறதை நான் பார்த்துருக்குறேன். திருமணம் நடந்தும் சந்தோஷம் இல்லை எனக்கு, அது வந்து எனக்கு ஏறக்குறை தான் இருக்குது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட இதுவும் எனக்கு ஒத்து வரல அப்படின்னாக்கா நிறைய இப்போ வந்து ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும், அவங்க மூலிமா அன்னோன்னியம் கிடைக்கும், கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை வர்றது, குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கிறது, அதெல்லாம் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு குருதசையில் கொடுக்கும். பொதுவாகவே இந்த ராசிக்கு குரு நன்மை செய்யாது. 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பாதகாதிபதினு சொல்லக்கூடியவர். ஏன்னா மிதுன ராசிக்கு அந்த புதனோட வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது, குருவுடைய வீட்டுக்கு புதன் நன்மை செய்யாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் உட்காந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்பு, நல்லாவே இருக்கும். இப்போ வேலை ரீதியாக உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழிலுக்கு வந்து நான் கேரண்டி கொடுக்க மாட்டேன். பொதுவாகவே வந்து நல்லா போயிட்டுருக்குன்னா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பார்த்து உஷாராக பண்ணுங்க. ஏன்னா முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். தொழிலில் இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, இது ஒரு வருமானம் வர்றதோ இல்லை வந்து வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ அதை தொழில் மூலயமா நீங்கள் என்ன தான் நீங்கள் அந்த குருதசையில் தொழில் மூலயமா வருமானம் வந்தால் கூட அந்த வருமானத்தை வந்து உங்கள் வீட்டுக்காக நீங்கள் செஞ்சுக்கணும். நீங்கள் மேலே மேலே அந்த தொழிலில் போடுறதோ இல்லை வேற ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதோ இந்த காலகட்டங்கள் நல்ல காலகட்டம் கிடையாது. அது வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து சொல்லணும். மெயினாக வந்து கோச்சாரத்தில் 2ஆம் இடத்துக்கு வரும்போது நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம் இவர் வந்து ஒரு முழுமையான சுப கிரகம் அந்த குரு. இப்போ 2ஆம் இடத்துக்கு வராருனாக்கா, தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வராருனாக்கா, இப்போ உங்களுக்கு வந்து இது நல்லாயிருக்கும், சேமிப்பு நல்லாயிருக்கும், இதெல்லாம் வந்து பொதுவான கருத்துக்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் நிறைய கஷ்டப்பட்டு வருவீங்க, நிறைய நஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வருவீங்க. இந்த குருதசை தான் நல்லது செய்யாத, அப்புறம் எப்படி வந்து உங்களுக்கு நல்லது செய்யும், நல்லது நடந்துட்டு வரும். இப்போ கஷ்டப்பட்டுன்னு வரவங்களுக்கு இந்த குரு அப்படிங்கிறது கோச்சாரத்தில் வரும்போது ஓரளவுக்கு தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுக்கும். இப்போ வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி வந்து தொழிலில் வந்து வராத பணம் வரலாம், இல்லைனாக்கா கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, திடீர்னு வந்து அந்த பணம்லாம் எங்கெங்கெல்லாம் லாக் ஆகி நிற்கிதோ அது வந்து ரிலீஸ் ஆகும். அடுத்து வந்து சனி தசை. இந்த ராசிக்கு வந்து சனி தசை, அதாவது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 32 வயசுலேருந்து 51 வயசு வரைக்கும், 2ஆம் பாதம் இல்லைனா 3ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 10 வருடம் இல்லைனா 9 வருடம் தசா புத்தியெல்லாம் இருக்குது இல்லையா, ஒரு சில பேருக்கு 11 வருடங்கள்லாம் இருக்குது இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து 26 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும், 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 20 வயசுலேருந்து 39 வயசு வரைக்கும், கிட்டத்தட்ட 40 வயசு வரைக்கும், 20 வயசுக்கு மேலே தான் இந்த சனி தசை அப்படிங்கிறது வருது. இந்த சனி தசை ராசிக்கு 8ஆம் அதிபதி தசை, நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. ராசிக்கு 8 அப்படின்னாவே அஷ்டமாதிபதியோட தசை வந்தால் கஷ்டத்தை கொடுக்கும். இப்போ வந்து 7 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது. அதே பாக்கியஸ்தானாதிபதி தசை அப்படிங்கிறதுனால முழுமையான யோக தசை அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ராசிக்கு முழுமையான யோக தசை முதல் 10 வருஷம் நல்ல யோகத்தை கொடுக்குற, எப்படியாப்பட்ட கெடுக்கிற அமைப்பில் இருந்தால் கூட உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுப்பார். ஒரு நாள் நல்ல வருமானத்தை கொடுக்கும், ஒரு மாதம் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். தொழில் இருந்தீங்கன்னா வேலையில் இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, நல்லபடியாக போயிட்டே இருக்கும். ஆனால் இன்னொரு மாதம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். அந்த செலவு விரயம் தேவையில்லாத கஷ்டத்தெல்லாம் கொடுப்பார். அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இந்த சனி பகவான் இருந்தால், அதே நல்ல அமைப்பில் இருக்காருன்னு வச்சுங்களேன், அருமையாக இருக்கும். முதல் 10 வருஷம் கன்ஃபார்மாக சொல்கிறேன் நல்லாயிருக்கும். 2வது 9 வருஷம் இருக்கு இல்லையா, செகண்ட் பார்ட், அதை சுக்கிர புத்திக்கு பிறகு அது உங்கள் லக்னத்தை பார்க்கணும். இதே லக்னம் இல்லை புதனோட லக்னம் அப்படி இல்லைனாக்கா சனியோட லக்னமாக வந்தீங்கன்னா பரவாயில்ல, அந்த 19 வருஷமும் ஓகே, அந்த பின்னாடி வரக்கூடிய 9 வருஷமும் ஓகே அப்படின்னு சொல்லலாம், நல்லாயிருக்கும். ஆனால் அது உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரமாகி இருக்கக்கூடாது. 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. இது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த காரகத்துவங்கள் பாதித்து அந்த சனி தசையை உங்களுக்கு நன்மை செய்யாத அமைப்பில் இருக்கும். நிறைய பேர் வந்து மிதுன ராசியில் கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க, நான் நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன், ஆனால் குரு தசை நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, சனி பயிற்சி நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, ஓகே, இதெல்லாம் வந்து பொதுவாக சொல்லக்கூடிய பலன். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து சனி மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலோ, அவயோக கிரக நட்சத்திரம் ஏறினாலோ, இல்லை இந்த ராசிக்கு வந்து பகை கிரக நட்சத்திரம், இப்போ ராசிக்கு வந்து செவ்வாயோட நட்சத்திரம் யாரான்னு வச்சுக்கலாம், நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கும். லாபஸ்தானாதிபதி தான் 6ஆம் அதிபதி தான். இந்த ராசிக்கு வந்து 6 கூடிய கிரகம் செவ்வாய், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் தான் செவ்வாய். ஆனால் லாபத்தை, அதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்க வச்சு நிறைய கடன் பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 8ஆம் அதிபதி நட்சத்திரம் இவரே ஏறக்கூடாது. சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வையில் இருந்துச்சுனாக்கா அந்த சனி பகவான் ஓரளவுக்கு நன்மை செஞ்சிடும். அதுதான் முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் கேரண்டியாக நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டு வரும். ஏன்னா சுக்கிர புத்திக்கு பிறகு வரக்கூடிய புத்திகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரிய புத்தி, சந்திர புத்தியெல்லாம் இந்த ராசிக்கு ஆகாது.
லக்னமும் நட்பு கிரக லக்னமாக இருந்தாலும் அது வந்து உட்கார இடம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல அமைப்பில் உட்காந்துருக்கும். ஏன்னா 7.5 சனி கிடையாது இல்லை, அஷ்டம சனி கிடையாது இல்லையா. இப்போது உங்களுக்கு வந்து அந்த 19 வருஷத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு வரீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கவனமாக இருக்கணும். மெயின் வந்து இந்த குரு பயிற்சிக்கு அது என்ன பண்ணும், இப்போ பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்போ கடன் பிரச்சனை ஓரளவுக்கு தீரலாம், ரொம்ப தீரும்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க அப்படின்னாக்கா அந்த பின்னாடி வரக்கூடிய 9 வருஷம் அந்த தசை முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது முடிஞ்ச பிறகு தான் அது நல்ல அமைப்பில் கொடுக்கும். உங்களுக்கு எப்படி எடுத்து பார்த்தாலும் சரி, அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷம் எந்த அமைப்பில் இருந்தாலும் சரி ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகுமா தவிர, இப்போ குரு பயிற்சியாவது 2ஆம் இடத்துக்கு வராரு, ஓரளவுக்கு தன்னம்பிக்கை தைரியம் அது மாதிரி வந்துடும், நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். பொருளாதார முன்னேற்றம், ஏதோ வர வேண்டிய பணம்லாம் வந்து பரவாயில்ல, கொஞ்சம் ரன் ஆகும். ஓடாத ஒரு இது இருக்கு இல்லையா, இப்போ ஓட ஆரம்பிக்கும். அது கூட ஸ்லோவாக தான் ஓடும், ரொம்ப பெருசாக ஓடும்னு சொல்ல முடியாது. கவனமாக பண்ணுங்கள், தொழில் பண்ணுறவங்க கவனமாக பண்ணுங்கள். எம்ப்ளாய்க்கு பிரச்சனை இல்லை, 19 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே எம்ப்ளாயி அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். குருடைய பேச்சு இப்போ 20 வயசுக்கு மேலே ஆரம்பிக்குதுன்னு வச்சிங்களேன். இப்போ சனி தசைலாம் இப்போ 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 20-22க்கு மேலே ஆரம்பிக்கும். இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ திருமணம் கூடி வருமானா இப்போ திருமணம் கூடி வரும். இப்போ வேலை கிடைக்குமானா புதிய வேலை வாய்ப்புகள் உண்டு, இப்போ இடமாற்றங்கள் உண்டு, வேலை சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள். டோட்டலாகவே முதல் 10 வருஷத்துக்கு நான் நல்லது தான் சொல்லியிருக்கிறேன். நான் குருடைய பயிற்சி சேர்ந்து உங்களுக்கு நல்லது செய்யும். இப்போ சனி தசையில் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு வரீங்களோ, சனி வந்து 10ஆம் இடத்துல இருக்கார் இல்லைன்னு சொல்ல, அவருக்கே வந்து குருடைய பார்வை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 10ஆம் இடத்தை பார்க்குறார். சனி அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் அங்கே இருக்கிறதுனால ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். சனி தசையால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கண்ட்ரோல் ஆகும். வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் நடக்கிறது, ஒரு சில பேருக்கு வந்து வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ அது மாதிரியான அமைப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கலாம். கடலில் இருப்பீங்க, ஒரு சில கஷ்டத்தில் இருப்பீங்க, ஏதோ ஒரு மூலயமா ஒரு இடம் வாங்குற அமைப்பு உங்கள் ஜாதகப்படி வந்துடும். ஏதோ ஒரு மூலயமா உங்களுக்கு வந்து வீடு கட்டுறது, லோன் வாங்கி வீடு கட்டுறது, அது மாதிரி ஒரு அமைப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். உங்கள் குடும்ப வாழ்க்கை, அதாவது உங்களுடைய வாரிசுகள் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து புதன் தசை. இப்போ வந்து திருவாதிரை நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 51 வயசுலேருந்து 68 வயசு வரைக்கும் இந்த புதன் மகாதசை அப்படிங்கிறது வரும். சென்ட்ரு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு 45 வயசுலேருந்து 52 வயசு வரைக்கும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 40 வயசுலேருந்து 57 வயசு வரைக்கும். 40 வயசுக்கு மேலே 68 வயசுக்குள்ளே தான் வருது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் தசை அப்படிங்கிறது. புதன் இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். ஒரு சில பேர் வந்து கஷ்டப்பட்டுன்னு வருவாங்க, இல்லைன்னு சொல்லலை. அது வந்து ராசிக்கு வந்து இந்த ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன், 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் இவர் வக்கரமாக இருப்பார். ஒன்று வக்கரமாக இருப்பார், இல்லை ராகு கேதுவோடு சேர்ந்துருப்பார், இல்லை மறைவு ஸ்தானங்கள் இருப்பார். இது மாதிரி இருக்கும்போது அந்த தசைங்கிறது நல்லா இருக்காது. உங்களுக்கு சனி தசையாக கூட நல்லா இருந்திருக்கலாம், சனி தசையில் கூட நல்லா இருந்தேன் சார், ஆனால் புதன் தசையில் ரொம்ப வாட்டி வதைக்குது. அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பயிற்சிங்கிறது ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த ராசிக்கு வந்து இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடினீங்கன்னாக்கா இப்போ 2ஆம் இடத்துக்கு குரு வரும்போது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையோ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வருமானமோ இப்போ இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். வெளியூர் வெளி மாநில பயணம் அது மாதிரி வேலை நிமித்தமாக அது மாதிரி நிறைய அலைச்சல்களை கொடுக்கும். அலைச்சல்னு சொல்ல எடுத்துக்க முடியாது, அது கூட ஒரு வேலை நிமித்தமாக போகிறது கூட நல்ல ஒரு வளர்ச்சின்னு தான் எடுத்துக்கணும். புதன் தசையில் இடம் மாற்றங்கள், இடம் சம்மந்தமாக, ஏன்னா சனி பகவானுடைய பார்வையை 7ஆம் பார்வையாக ராசிக்கு 4ஆம் இடத்தை தான் பார்த்துட்டு வரேன். இப்போ ரொம்ப நாளாக வேலை ரீதியாக முயற்சி பண்ணிகிட்டே வரேன் சார், எனக்கு வந்து வேலை கிடைக்கல, இப்போ வேலை மாற்றம் வரும், வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். ஏன்னா 4ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. சனி வந்து யோகாதிபதி, தசை நடத்தக்கூடிய கிரகத்தையே பார்க்குறாரு, அந்த வீட்டையே பார்க்கறதுனால உங்களுக்கு சிறப்பு. இன்னும் சனியுடைய பார்வையில் இந்த புதன் இருந்தால், சமீப காலமாக இருந்தாலும் ஒரு வேலை மாற்றத்தை கொடுத்துருக்கும். அப்படி வேலை மாற்றத்தை கொடுத்துருந்தா அந்த வேலை இப்போ நல்லா இருக்கும். இல்லை சார் வேலை பிரச்சனை வந்துச்சு, வேலை போச்சுன்னா இப்போ வேலை கிடைக்கும். அது மாதிரி இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்க போகிறீங்க இந்த புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு. இன்னொன்று சுப விசேஷம் அதிகமாக நடக்கும். வயசுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீட்டில் வந்து திருமணத்துக்காக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா திருமணம் கூடி வரும். இப்போ நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு வந்து படிப்போ இல்லை வேலை வாய்ப்போ அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சொல்லிட்டு வரேன். இப்போ 40 வயசுலேருந்து 57 வயசுக்குள்ளே இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு படிப்பு நல்லாயிருக்கும். அதே 68 வயசு வரைக்கும் இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், இப்போ 68 வயசு 60 வயசுலாம் புதன் தசையில் இருக்கிறீங்க, இப்போ வந்து வீட்டில் வந்து சுப விசேஷம் கூடி வர்றது, இல்லை வந்து வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, அது மாதிரி குருடைய பயிற்சிக்கு பிறகு இந்த புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, குடும்பம் சார்ந்து நல்ல ஒரு வளர்ச்சி. உடல் நல தொந்தரவுகள் யாராருக்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ரிலீஃப் ஆகும். கடன் பிரச்சனை ரிலீஃப் ஆகும். இன்னொன்று வந்து மருத்துவம் எதனா எடுக்கணும்னு நினச்சா இப்போ எடுக்கலாம். இதுக்கு முன்னாடி மருத்துவம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா இப்போ கிளியர் ஆகும், எல்லாமே மருத்துவம் சார்ந்து கிளியர் ஆகும். அடுத்து வந்து கேது தசை முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 68 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும். சென்ட்ரு பகுதியில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களா, 10 தசாபுத்தி இருக்கிறவங்களுக்கு 63லேருந்து 70 வயசு வரைக்கும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 58லேருந்து 65 வரைக்கும். அதாவது 55 வயசுக்கு மேலே 75 வயசுக்குள்ளே தான் அந்த கேது மகாதசை அப்படிங்கிறது வருது. நிறைய யோசனைகளை கொடுத்துருக்கோம்,
நிறைய மன உளைச்சல்களை கொடுத்துருக்கு. இந்த குரு ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு இந்த மன உளைச்சல் இருக்காது. இப்போ தன்னம்பிக்கையும் தைரியமும் பிறக்கும். இந்த கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு வேலை சார்ந்து இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்து இருந்தாலும் சரி, இல்லை குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் குடும்பத்தில் பொருளாதாரத்தில் எல்லாத்துலேயும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். இது வரைக்கும் சேமிப்பில்லை, நிறைய விரையம் ஆயிருக்கும் ஜென்ம குரு இருக்கும்போது. அதெல்லாம் இப்போ கூடுதலாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ சுப விசேஷம் நடக்கிறதெல்லாம் நிறைய நடக்கும். எல்லாத்துக்கும் நான் ரிப்பீட்டட் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. சுப விசேஷம் அதிகமாக நடக்கும். எல்லா தசைக்கும் எல்லா வயதினருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பண வரவு, எதிர்பார்த்த ஒரு இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி சரியாக இருந்தால் நல்ல இடங்கள்ல இருந்து இந்த கேது பகவான் தசை நடத்துச்சுன்னு வச்சிங்களேன், யோகா செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால் இடம் வாங்குறது, இடம் வீடு கட்டுறது, அது மாதிரி இடம் சம்மந்தமான பிரச்சனைகள், இடம் விற்காமல் இருக்கிறது விற்கும், ஒன்று விற்றுட்டு ஒன்று வாங்கிறது, இது மாதிரியான அமைப்புகளில் கன்ஃபார்மாக இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். அடுத்து சுக்கிர தசை. இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்க முதல் கொண்டு 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்க வரைக்கும், அதாவது 65 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் 20 வருடங்கள், கிட்டத்தட்ட 65 வயசுக்கு மேலே 95 வயசுக்குள்ளே தான் இந்த சுக்கிர மகாதசை அப்படிங்கிறது வரும். இந்த ராசிக்கு 5 குடை கிரகம், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, அருமையான தசை. ராசிக்கு 2ஆம் இடத்துல வரக்கூடிய குரு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுப்பார். இந்த டைம் வாரிசுகளுக்கு வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், இடம் வாங்குறதோ, இடம் விற்காமல் இருக்கிறது, அதை விற்கிறது, அது மாதிரி இது மாதிரியெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். அவங்களுக்கு திருமணம் ஆகலைன்னா கூட திருமணம் ஆகும். திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு சில பேருக்கு கோர்ட்டு கேஸு டைவர்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கலாம். அதாவது உங்களுடைய வாரிசுகளுக்கு, அவங்களுக்கெல்லாம் இப்போ நல்லாயிருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை, பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும், இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும். மன உளைச்சல்கள் நிறைய ஜென்ம குருவாக இருக்கும்போது நிறைய மனசில் ஏதோ ஒரு வலி வேதனை ஏதோ ஒன்று இருந்திருக்கும், அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு. இன்னொன்று குலதெய்வ அருளாசி, குலதெய்வம் சார்ந்து நீங்கள் முயற்சி பண்ணுறது, அந்த பூஜையை அனுசரிக்கிறது. ரொம்ப நாளாக குலதெய்வம் பக்கமே போட்டாமல் இருந்திருக்கும். இப்போ சமீப காலமாக ஜென்மத்துக்கு 12ஆம் இடத்துலையும் ஜென்ம ராசியில் குரு இருக்கும்போது 24லேருந்து சொல்லலாம், 2024லேருந்து சொல்லலாம். பூர்வீகம் பக்கமும் போயிருக்க மாட்டீங்க. பூர்வீக அந்த கோயில் இருக்கு இல்லையா, அதாவது குலதெய்வ சாமி கோயில் இருக்கு இல்லையா, அது பக்கம் போயிருக்க மாட்டீங்க. அப்படி போயிருந்தாலும் பெருசாக உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுத்துருக்காது. இதன் பிறகு அந்த வளர்ச்சிகளை கொடுக்கும். அந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்க்க போகிறீங்க. இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பயிற்சியானது 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.